சந்தித்த வெற்றிகள், தோல்விகள், மகிழ்ச்சி மற்றும் கண்ணீர் கலந்த ஆயிரம் அனுபவங்களுக்காக இறைவனுக்கு இன்று நாம் நன்றி கூறுகிறோம். நம்மை முடக்கிய நோய்கள், உலகை ஒடுங்கிய போர்கள் மற்றும் தனிப்பட்ட வாழ்வின் சவால்கள் அனைத்திலும் நம்மை தாக்கி பிடித்த இறைவனின் கரங்களை நினைவு கூர்ந்து மலரவிருக்கும் 2026 ஆண்டை புதிய நம்பிக்கையோடு வரவேற்க இத்திருப்பணியில் ஒன்றிணைவோம். இன்று திரு அவை இறைவனின் அன்னையாகிய தூய கன்னிமரியாவின் பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. அன்னை மரியாள் இயேசுவின் தாயாக மட்டுமின்றி நம் திரு அவையின் தாயாகவும் உலகின் பாதுகாவலியாகவும் இருந்து நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகின்றார். அன்னையின் தூய்மையாலும் கீழ்ப்படிதலாலும் உலகம் இழந்த மீட்பை மீண்டும் பெற்றது போல பிறக்கவிருக்கும் இப்புதிய ஆண்டையும் அன்னையின் பாதத்தில் ஒப்படைப்போம். அன்னை மரியாவை போல இறை திருவுளத்திற்கு பணிந்து வாழவும் அமைதியின் சாட்சிகளாய் திகழவும் தேவையான வரங்களை வேண்டி இப்புனித பணியில் முழு மனதோடு பங்கேற்போம். புது வாழ்வு
நம்மை ஆட்கொண்டு வழிநடத்தும் தூய ஆவியானவரிடமிருந்தும் அருளும் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் எல்லாருக்கும் புதுவருஷ தோஸ்தரம். அப்படியே பார்த்து எல்லாத்தையும் விஷ் பண்ணுங்க. எல்லாத்தையும் ஹாப்பி நியூ இயர், புதுவருஷ தோஸ்தரம். பட்டாசு தண்ணி எல்லா பக்கமும் பட்டாசு எடுத்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் ஆக்கப்பொருட்களாய் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த அமைதியின் பேரரசு இந்த உலகத்திற்கு அமைதியை கொண்டு வர நமக்காய் மனப்பூர்வமான ஆண்டவர் இயேசுவினுடைய பெயரால் நாம் அனைவரும் இங்கே கூடியிருக்கிறோம். எத்தனை ஒரு ஆனந்தம்! இந்த ஒரு ஆனந்தம், இப்பொழுது இருக்கிற இந்த ஒரு மகிழ்ச்சி இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு என்னாலும் இருக்க வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து சொல்லிப்போம். எத்தனை எத்தனை காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்று நினைத்திருப்போம். இந்த ஆண்டு அந்த காரியங்கள் எத்தனை எத்தனை காரியங்கள் கூடி வர காத்திருக்கிறது. கடவுளுடைய வல்லமையுள்ள கரத்தால் நமக்கு நடக்க இருக்கிற அனைத்து காரியங்களை நினைத்து நாம் ஒப்புக் கொடுப்போம். கடந்த ஆண்டில் செய்த குற்றங்கள், குறைகள், பாவங்கள் இவற்றை நினைத்து நாம் மனமருந்தி ஆண்டவரை பார்த்து நம்மை முழுவதுமாய் ஒப்புக் கொடுப்போம். இல்லாமல் இறைவனிடமும் இன்றும் வாழும் எல்லாம் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்ம நிலை வாழ்த்து அழைத்து செல்வதாக. உலகினிலே மனத்தோர்க்கு
இந்த நாள் புத்தாண்டு மட்டுமல்ல, கடவுளுடைய தாய் நமது அன்னை மரியாதை இருக்கிற மாபெரும் விழாவிலும் பேருண்மையிலும் கொண்டாடுகிறோம். எனவே நம்மையே அன்னையுடைய பரிந்துரையிலும் பாதுகாப்பை ஒப்படைத்தவர்களாய் ஜெபிப்போம். புனித மரியாவின் வளமையான கனிமையால் மனித குலத்துக்கு நிலையான மீட்பின் பரிசுகளை வழங்கினீரே. அவரது பரிந்துரையை நாங்கள் உணரவும் அவர் வழியாக வாழ்வின் ஊற்றாகிய உன் திருமகன் என்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றுக் கொள்ளவும் நாங்கள் தகுதியுள்ளவர்களாயிருக்க அருள் புரிவீராக. உம்மோடு துரியாவியார் ஒன்றுக்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முறை. இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவர் மோசே வழியாக தனது மக்களுக்கு வழங்கும் உன்னத வளமை மிக்க ஆசீர்வாதத்தை நாம் பக்தியுடன் கேட்கின்றோம். புதிய ஆண்டின் தொடக்கத்தில் இருக்கும் நமக்கு ஒளியான இறைவனின் திருமுகம் நம் மீது நிறைவாக ஒளிர்வதே உண்மையான ஆசீர்வாதம் என்பதை உணர்ந்து அவரது ஆசீர் வேண்டி வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம் எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவனின் உயிர் வாக்குகள் 22 முதல் 27 வரை. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் சொல், நீங்கள் இஸ்ரவேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தன் திருமுகத்தை உன்மேல் ஒளிர செய்து உன் மீது அருள் புரிவாராக. ஆண்டவர் தன் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ரவேல் மக்களிடையே நிலைநாட்டுவர். நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
இப்போது நாம் கவனமுடன் செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 4 முதல் 7 முடிய. சகோதர சகோதரிகளே, காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா, தந்தையே என கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள் தான். பிள்ளைகளாகவும் உரிமை பேர் உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது கடவுளின் செயலே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இறுதி நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 2 வசனங்கள் 16 முதல் 21 முடிய. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 2 வசனங்கள் 16 முதல் 21 முடிய. அக்காலத்தில் இடையர்கள் பெத்லகேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தன் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பி சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானுதல் சொல்லியிருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். ஆண்டவரின்
நமக்கு. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை புதிய வருஷத்தினுடைய தோசம், புது வருஷ தோசம். பக்கத்தில் இருக்கிற தோசை வச்சுருங்க. எல்லாரையும் பார்த்தீங்களா? இப்போ சொல்லணும், யாரும் தூக்க கலக்க மாட்டேங்கிறார், யாரும் தூக்கல. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. எத்தனையோ பேர் பார்க்க முடியாத 2026 இல்ல, இன்னைக்கு நாம் பார்த்திருக்கிறோம் என்று சொன்னால் இது கடவுளுடைய கிருபையா இல்லையா? கிருபை. நான் கோயம்புத்தூர்லேருந்து வர்ற வழியில கூட 3 ஆக்சிடென்ட் பார்த்தேன். ஒரு கார் மேலே ஏறிட்டு இந்த நடு சென்டரில் இருக்குங்களா, மீட்டிங் சென்டர் மீட்டிங்கில் ஏறி ஒரு ஆமி வர வரைக்கும் அவன் கன்சல்ட் பண்ணிட்டே வருவேன், கன்சல்ட். அது மாதிரி ஒரு இடத்துல அந்த ஆக்சிடென்ட் ஆகி இந்த கண்ணாடி துகள்கள் அது மட்டும் பார்த்தேன். ஒரு இடத்துல ஆம்பியே பார்த்தேன். இன்னொரு இடத்துல ஆம்புலன்ஸ் வந்து போனதை பார்த்தேன். இப்படி அங்கிருந்து வருவதற்குள்ளாக 3 விபத்துகளை பார்த்தேன். ஏன் சொல்றேன்னா, 2020 மொத்தம் கடந்தாச்சு இல்லை, கடந்தாச்சு. நாங்கள் இருந்து 7 மணிக்கு கிளம்பினேன் கோயம்புத்தூர்ல இருந்து. 7லேருந்து 12 எவ்வளோ நேரம்? 5 மணி நேரம். அந்த 5 மணி நேரத்துக்குள்ளாக எத்தனை பேர் 26 மகிழ்ச்சியாக பார்க்க முடியவில்லை. சிலரால் இது 26 பார்க்கவே முடியவில்லை. அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்று நீங்களும் நானும் இந்த 2026 பார்க்கிறோம் என்று சொன்னால் கரம் உயர்த்தி சொல்லுங்க, Praise the Lord. Praise the Lord. இது கடவுளுடைய கிருபை என்று வேறு ஒன்றுமில்லை. அதுவும் இந்த உலகம் அங்கங்கே நின்று கொண்டு மகிழ்ச்சியாய் பட்டாசு வெடித்துக் கொண்டு கொண்டாடி கொண்டிருக்கிற வேளையில் வெளியில இன்னும் தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் கூட கொண்டு இந்த புத்தாண்டை கொண்டாடுவதற்காக காத்திருக்கிற நண்பர்கள் இருக்கிற மத்தியில் நீங்களும் நானும் இந்த 2026 வழக்கம் போலவே ஆண்டவருக்குள்ளாகவே தொடங்கி இருக்கிறோம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இப்படிப்பட்ட இந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிற நமக்கு, இந்த புத்தாண்டை கொண்டாடுகிற நமக்கு, அன்னை மரியா இறைவனின் தாய் என்கிற பெரு விழாவை கொண்டாடுகிற நமக்கு கடவுள் 3 பரிசு கொடுத்தார். எத்தனை பரிசு கொடுத்தார்? 3 பரிசு. 3ம் நான் எங்க எடுத்தோம் ஒருங்க எடுத்துட்டு வரல. இன்றைக்கு வாசகங்கள் என்ற விழா இது மட்டும்தான். இதுல இருந்து மட்டும் நினைச்சு பாருங்க, 3 பரிசு. முதல் வாசகத்துல கடவுள் நமக்கு ஆசி வழங்குகிறார். சோ கடவுளுடைய ஆசி ஒரு கிஃப்ட். பெரியவங்கள்ட்ட போய் தோசரம் அப்படின்னு சொல்லி முட்டி போட்டு சிலுவை வாங்கணும். எத்தனை பேர் வாங்கணும்? எத்தனை பேர் வாங்கணும்? வாங்கணும். 1 2 3 4 5 அங்கே யோசிக்கிறாங்க. எப்பா நாங்களே பெரியவங்களா இருக்கோம், நாங்கள் ஒரு 6 பசங்க வருவாங்க. இந்த குட்டி சொல்றாங்க, நீங்க என்ன பண்ணணும்? நீங்க வேற ஏற்கனவே எங்க அம்மா அப்படிதான் சொல்லி போ முட்டி போடு, தாத்தா போடு, முட்டி போடு, சிலுவை வாங்க. நீங்க கம்மு இருப்பீங்க பார்த்தா நீங்க வேற ஏற்றி விடுறீங்க எங்க அம்மாவை. நல்லதுனாலேயே எங்க அம்மா சிலுவை வாங்கணும். இன்னைக்கு ஃபாதர் சொல்லிட்டாருப்பா, போ முட்டி போடு சிலுவை. பெரியவர்களுடைய ஆசீர் நமக்கு மிக மிக முக்கியம். மிக மிக முக்கியம். ஆசீர் வாங்க வேண்டும். தயவு செஞ்சு வாங்க. எல்லாம் போய் குடிஞ்சு சிலுவை போடாது, முட்டி போட்டு சிலுவை போடுங்கன்னு சொல்றது. அப்படியாவது சிலுவை வாங்கணும்னா புதுசா என்ன கண்டுபிடிச்சாங்க. என்னது? சிலுவை போனா அப்படியாவது காசு வசூல் பண்ற அளவுக்கு சிலுவை வாங்கணும். சிலுவை போடுவதோடு நல்ல மனதோடு அவர்களுடைய அனுபவங்கள், அவருடைய ஆசை அனைத்தும், அவருடைய ஜெபங்கள், அவருடைய நலன் அனைத்தும் நமக்கு வரும். தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க? ஆசிரியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆசிரியை பெற்றுக்கொள்ளுங்கள். கடவுள் என்று நமக்கு முதல் கிஃப்ட் ஆசிரியை கொடுக்கிறார்.
இன்னைக்கு இரண்டாவது வருஷம் காலம் நிறைவேறிய பொழுது அன்னையுடைய வழியாக கடவுள் தனது மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார். காலம் நிறைவேற்ற பொழுது 2025 முடிஞ்சிருச்சு, 2026 காலத்தை நமக்கு பரிசாக கொடுத்திருக்கிறார். இரண்டாவது, இந்த புது வருஷம் நமக்கு ஒரு கிஃப்ட். இந்த புது வருஷமே ஒரு கிஃப்ட். இரண்டாவது, மூணாவது, எல்லா வருஷத்துக்கும் மேலாக நற்செய்தி வாசிக்கிறோம், அன்னை மரியாதை நமக்கு ஒரு gift. இது மூணு தான் நம்ம இன்னைக்கு சிந்திக்க போறோம். சிந்திக்கலாமா? என்னது சிந்திக்கலாமா? பாருங்க, நீங்க போன வேகத்தை பார்த்தா பிரசங்கம் முடிச்சிட்டீங்கன்னு நினைச்சிருப்பாங்க. இன்னும் தொடங்கவே இல்லையா? இன்ட்ரோடக்ஷன் இப்பதான் பிரசங்கம். முதலாவது நாம் பார்த்தோம் என்ன, கடவுள் ஆரோனிடத்துல சொல்லி அனுப்பினார். மோசேயிடத்திலும் ஆரோனிடத்திலும் சொல்லி இஸ்ரவேல் மக்களிடத்துல அவர்களை அழைத்து அவர்களுக்கு ஆசி கூறும் பொழுது நீ சொல்ல வேண்டிய முறை இப்படிதான் சொல்லி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் அருள் பொழிகிறார், அமைதியை தருகிறார், தன் முகத்தை நம்மை திருப்புகிறார். அது வந்து என்ன, ஆண்டவர் தன் திருமுகத்தை உண்மையில் ஒளிரச் செய்து அருள் பொழிவாராக. ஆண்டவர் தன் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. ஆண்டவர் உன்னை ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. அவருடைய முகம் நம்முடைய முகத்தில் ஒளிர்ந்தால் எப்படி இருக்கும் நினைச்சுப்பாரு. அதுதான் இறைவன் நமக்கு தருகிற ஆசை. கடவுள் நான் ஒளியாய் இருக்கிறேன் என்றார். ஒளியாய் இருக்கிறேன், நீங்கள் இந்த உலகின் ஒளி என்று சொன்னார். சொன்னார், நீங்க இந்த உலகின் ஒளியா? நான் ஒளியா நீங்க ஒளியா? கடவுள் இருக்கிறார், நான் ஒளியா நீங்க ஒளியா? நான் லைட்டா நீங்க லைட்டா? எல்லாமே லைட். என்ன வித்தியாசம்? முதல்ல வந்தோடனே தனக்கு வந்து கேண்டில் கொடுத்தாரு. அந்த கேண்டில் ஒளி வச்சு, அந்த ஒளியை வச்சு நீங்க 5 ஒளி எடுக்கணும். அந்த மாதிரி ஒரு கண்ணாடி உடஞ்சு தூட்டுவாங்க. எல்லா கண்ணாடியும் ஒரு முகம் தெரியும், எல்லா கண்ணாடியும் முகம் தெரியும், ஒவ்வொரு உடம்பு விஷயம் முகம் தெரியும். நம்ம அந்த மாதிரி கடவுள் ஒரு முழு கண்ணாடி. நாம் சிறப்பிக்கப்பட்ட கண்ணாடி. நம்ம எல்லாத்தையும் கடவுளை பிரதிபலிக்கணும். அப்படியா? என்ன வித்தியாசம்? கடவுள் ஆண்டவர் இயேசு சொன்னார் இல்லையா, நான் அப்படின்னு சொன்னார். நம்ம பார்த்துனார், நீங்கள் இந்த உலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள். என்ன வித்தியாசம்? சீக்கிரம் போகாதீங்க, ஏதோ ஒரு நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு 2 நல்லா தெரியும். ஆண்டவர் வந்து சோனா, நான் சோனா, நம்ம வந்து லூனா. கண்டுபிடிக்கிறீங்களா? சொல்லுங்க. சோனா சூரியன், லூனா நிலவு. நாம முதல்ல கடவுள் ஆண்டவர் இயேசு சூரியன். அவர் தன்னகத்தே ஒளியாக இருக்கிறார், முழுமையான ஒளியாய் இருக்கிறார். நாம முழுமையான ஒளி இல்லை. நிலவு ஒளி எப்படி இருக்கும்? சூரியன் வாங்கி இந்த ஒளி பல நேரத்தில் நமக்கு தெரிஞ்சு போயிடும், தேங்கி போயிடும். திடீர்னு பார்த்தா பாசங்க இதெல்லாம் பண்ணிட்டு யார் தெரியுமா புரிதல் அப்படின்னு இருப்போம். அப்படியே போக அடுத்த நாள் கொஞ்சம் அப்புறம் ஒரு நாள் ஐயா அவர் முன்னாடி நிற்கிறது நமக்கு தகுதியே இல்லை, சாமி காணாவே போயிடும். இல்லை அப்படியே வருது. நாம் நிலவு ஒளி போன்றவர்கள், அவர் சூரிய ஒளி போன்றவர். அப்ப அவரும் ஒளியா இருந்தால் நாமும் ஒளியா இருக்கிறோம். அப்போ அப்படி அவர் முகம் நம்முடைய முகத்தின் மீது ஒளிர்கிற அளவுக்கு கடவுள் நமக்கு ஆசை தருகிறார். அந்த ஒளியை பௌர்ணமியாவே நம்மளால வச்சுக்க முடியும். விக்கிரமா அவர் ஒளி தராது. அந்த ஒளியை நம்ம வாங்கியாச்சு. வாங்கின ஒளியை அப்படியே 0 வரைக்கும் கொண்டு போயிட்டு அப்புறம் 0 வாங்கிட்டு மறுபடியும் அதுக்கு மேல வரும். அப்படி தர வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம என்ன செய்ய முடியும்? டெய்லி பௌர்ணமியாவே இருக்கலாம். எப்போ? அந்த ஆசைக்குரிய வாழ்வை நாம் வாழ காலம் நிறைவுற்ற போது 2வது மாசத்துல வாசிக்கிறோம். இன்று 2025 முடிகிறது. 2026 நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிற ஒரு மாபெரும் கொடை. 3 கொடை. முதல் கொடை ஆசிரியர், 2வது கொடை இந்த காலம். இந்த 2025
இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். ஆமா, அதுவே ஒரு மிகப்பெரிய கொடை. இப்ப எல்லாரும் கேட்கலாம், 2026 நீங்க என்ன செய்ய போறீங்க? என்ன செய்ய போறீங்க? அதேதான் போன வருஷம் என்ன செஞ்சோமோ அதேதான். வேற என்ன புதுசா செய்யறது? இன்னும் வருஷத்தை சொல்றோம். நான் என்ன செய்யறது? 2026 எங்களை வச்சு செய்யறாங்க இல்ல. 2020 அத்தகைய ஒரு பெரிய ஒரு பெரும் ஆபத்து ஒன்றும் வரவில்லை. 2026 பிறந்து விட்டது. இந்த 2026 என்பதே நமக்கு ஒரு மாபெரும் கொடை. வழக்கம் போல இதோ இந்த புதிய ஆண்டிலிருந்து இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், இதெல்லாம் நான் செய்வேன், நல்ல காரியங்கள் நிறைய நான் செய்வேன், நல்லாத காரியங்கள் நிறைய நான் விட்டுடுவேன் அப்படின்னு எல்லாம் எடுத்து சொல்லுவோம். அப்புறம் கடைசியில் பவுல் போல நானும் பலவற்றை செய்ய வேண்டாம் என்று நினைக்கிறேன், ஆனால் அதையே செய்கிறேன். எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேனோ அதை நான் செய்கிறேன். உள்ளம் ஊக்கமுடையதுதான், உள்ளம் வலுவற்று. சரி, இப்போ அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். அதே 2027 முக்கியமானவர். காலம் ஒரு கொடை. இந்த கொடையை நாம் உபயோகப்படுத்த, தவறாமல் உபயோகப்படுத்த நாம் அழைக்கப்படுறோம். இதான் இரண்டாவது கொடை. மூன்றாவது அன்னை மரியாள். அன்னை மரியாள் ஒரு மிகப்பெரிய கொடை. பாருங்க, வாரத்தினுடைய முதல் நாள் திருவை அன்னை மரியாதை நாம் நினைவு கூறவும் கொண்டாடவும் அழைக்கிறது. ஏங்க முதல் நாள், வருஷத்துல முதல் நாள் அன்னை மரியாதை ஏன் கொண்டாடுறாங்க? தெரியும், பல நிறைய கூட சொல்லியிருப்பாங்க. இது நான் கண்டிப்பா சொல்லிதான், இந்த நாளினுடைய விழா ஏன்னு அதை சொல்லிதான் நானும் சொல்லுகிறேன். மீண்டும் ஒரு முறை உங்களுடைய நினைவுகளை தூய்மைப்படுத்திக் கொள்கிறேன். என்ன ஒன்று, நெஸ்டோரியன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். இந்த பொடிசுலாம் கரெக்டா கேட்கணும். பொடிச்சு வந்து சிலவாங்க வந்து கேள்வி கேட்பார். ஓ வெரி குட். ஒரு சில ஐயோ போன கேள்வி கேட்டாருன்னு மனசில் போகிறாங்க. அங்கே ஒரு அண்ணன் நான் வழக்கமாக சொல்றது தானே, அவர் வெளில போயிட்டாரு, நீங்கள் சொல்லி கொடுங்க நியூஸ் போதாது. சரி, ஓகே ஓகே, என்ன யாரும் போறாங்க. அப்போ அன்னை மரியாள் இறைவனின் தாய். இப்போ ஒரு கேள்வி, நெஸ்டோரியன் ஒருத்தர் இருந்தார். யாரு? இந்த மாதிரி ஏதோ மேல் கொண்டு மாதிரி பிஸ்கட் பேரா சொல்றீங்க. நெஸ்டோரியன். நெஸ்டோரியன் என்ன பண்ணாரு? அன்னை மரியாள் இயேசுவின் தாய், இறைவனின் தாய் அப்படின்னு சொன்னார். அன்னை மரியாள் இயேசுவின் தாய் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் இறைவனின் தாய் இல்லை. மண்ணுலகில் மனிதனாய் பிறந்த இயேசுவிற்கு மட்டும் அன்னை மரியாள் தாய். ஆனால் இறைவனுக்கு அன்னையால் தாயாக முடியாது. எனவே அன்னை மரியாள் இறைவனின் தாய் இல்லை அப்படின்னு சொன்னார். சரியா தப்பா? சரியா தப்பா? அன்னை மரியாள் இயேசுவின் தாய், சரிதானே? அன்னை மரியாள் இறைவனின் தாய், சரிதானே? தெரியல. இயேசு இறைவன், ஆமா தானே? இயேசு இறைவன் என்று சொன்னால் இயேசுவின் தாய் அன்னை மரியாளுக்கும் தாய் தானே? அன்னை மரியாள் இறைவனுக்கும் தாய் தானே? இல்ல, உதாரணத்துக்கு ஒரு மனித உதாரணத்தோட சொல்றேன். இப்ப எங்க அம்மா இருக்காங்க. நான் பிறக்கும் போதே சாமியாராக பிறந்தேன். இன்னைக்கு எங்க அம்மா என்ன சொல்லுவாங்க? ஃபாதரோட அம்மா இல்லைங்க, ஞானப்பிரகாசத்தோட அம்மா, ஃபாதரோட அம்மா இல்லை. ஏன்னா பிறக்கும் போது ஞானப்பிரகாசமும் பிறந்தாங்க, அதுக்கப்புறம் தான் ஃபாதர் அம்மா. அதனால எங்க அம்மா ஃபாதரோட அம்மா இல்லை, ஞானப்பிரகாசோட அம்மா மட்டும்தான், ஃபாதரோட அம்மா இல்லை. ரைட்டா? ஃபாதர் ஞானப்பிரகாசத்தோட அம்மா. ஓகேவா? சரியா தப்பா? இங்க கேட்டீங்கன்னா அந்த மாட்டிக்கிறீங்க. இது எக்ஸாக்டான ஒரு எடுத்துக்காட்டு இல்ல, பட் உங்களுக்கு புரிவதற்கான ஒரு எடுத்துக்காட்டு. சரிங்களா? அப்ப நினைச்சு பாருங்க, ஆண்டவர் இயேசு இப்ப என்ன மாதிரி இடையில இறைவன் ஆகல. அவர் இறைவனாகவே இருக்கிறார், மனிதனாக பிறக்கிறார். அவரிடமிருந்து இறைமகன் இறைவன் என்ற ஒரு பண்பை அவரிடம் எடுக்கவே முடியாது. 100% அவர் இறைவன், 100% அவர் மனிதன். அப்போ மனிதன் இறைவன் இரண்டுமே 100% என்று சொன்னால் இயேசுவின் தாய் இறைவனின் தாய். சரிதானே? இதுதான் எபேசு திருச்சபம் 431வது வருஷம் இது நினைவுற்றார்.
இயேசுவின் தாய் மட்டுமல்ல, அன்னை மரியாள் இயேசு இறைவனின் தாய், இறைவனின் தாய் என்ற ஒரு கோட்பாட்டை நமக்கு மிக தெளிவாக எடுத்து காட்டலாம். இனிமே யாரெல்லாம் கரெக்டா சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அப்போ அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்ற அளப்பரிய ஒரு காரியத்தை தான் இன்று நீங்கள் நானும் கொண்டாடுகிறோம். ஏன் வருஷத்துல முதல் நாள் அன்னை மரியாதை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்துறோம் அப்படின்னு சொன்னா, அன்புக்குரியவர்களே, எத்தனை எத்தனை காலங்கள், எத்தனை எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எப்பொழுதும் உடனின்று பரிந்து பேசுகிறவர் நம்முடைய தாய். கடவுள் தன்னையே ஒரு தாயாக வெளிப்படுத்திக் கொண்டார். தாய் தன் குழந்தையை மறந்து போனாலும், பால் குடிக்கிற குழந்தையை தன் தாய் மறந்து போனாலும், நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று சொன்னதையும் அன்னை மரியாதை நமக்கு கொடையாக கொடுக்கிறார். இது நம்ம மறக்கவே கூடாது. இந்த அன்னை மரியாதை இன்னொரு அழகான ஒரு ஒப்புமையை இன்றைய நம்ம சிந்திக்கிற சிந்தனையோடு ஒரு ஒப்புமையோடு நிறைவு செய்வது. என்ன ஒப்புமை? நினைச்சு பாருங்க. கடவுள் நமக்கு மொத்தம் 3 கிஃப்ட் தர. ஃபர்ஸ்ட் 2 3 அன்னை மரியாதை. இந்த அன்னை மரியாதை இந்த காலம் நிறைவேறுகிற பொழுது இறைவனுடைய ஆசிரியை நமக்கு பெற்று தருவது முக்கியமா இருக்கிறார். புரியுதா? முதல்ல 3 கிஃப்ட் சொன்னேன், 3ஐயும் சேர்த்து ஒன்னா சொல்றாங்க. அன்னை மரியாதை காலம் வருகிற பொழுது கடவுளுடைய ஆசிரியை நமக்கு நிறைவாய் பெற்று தருகிறார். எப்படி? தொடக்க நூல் 27வது அதிகாரத்துல நம்ம ஒரு நிகழ்வு ஒன்று பார்ப்போம். ஈசாக்குக்கு 2 பசங்க, ஒன்னு ஏசா, இன்னொன்னு யாக்கோபு. ஈசாக்கினுடைய மனைவி 2 பேருக்கு அம்மா ரெபேக்கா. ஏசா வாங்க வேண்டிய ஆசீர்வாதத்தை யாருக்கு வாங்கி தருவாங்க? ரெபேக்கா யாக்கோபுக்கு வாங்கி தருவாங்க. இதுவும் நான் சொன்னேன் இல்லையா, எடுத்துக்காட்டுல கரெக்டா அவ்வளவு ஃபிட்டான எடுத்துக்காட்டு இல்லை. அதை தாண்டி எல்லாத்தையும் ஃபிட் பண்ணக்கூடாது. அதுக்கு எல்லா ஆஸ்பெக்டையும் கொண்டு வந்து இதை ஃபிட் பண்ணீங்கன்னா மாட்டிக்குவீங்க. இந்த நிகழ்வை மட்டும் ஃபிட் பண்ணுங்க. ரெபேக்கா யாக்கோபுக்கு எப்படி தந்தையினுடைய ஆசிரியை பெற்று தருவதற்காக உதவி செய்தாரோ, அதை போலவே அன்னை மரியாள் நம் ஒவ்வொருவரும், நாம தான் சின்ன பசங்க. மூத்த பையன் யாரு? இயேசு. அவர்தான் மூத்த பையன். நம்ம தான் இளைய பையன். பையன் பொண்ணு எல்லாம் வச்சுக்கோங்க, இளைய பையன். இப்போ அன்னை மரியாள் அங்க வாங்க வேண்டிய அவருக்கு தேவை ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு வாங்கி தருவதற்காக அவர் என்ன ரெபெக்கா யாக்கோபுக்கு எப்படி உதவி செய்தார்களோ அது போல நமக்கு உதவி செய்வது யாரு? அன்னை மரியாள். மறந்துடவே கூடாது. சரிங்களா? மறந்துடவே கூடாது. நினைச்சு பாருங்க. வழக்கமா உதவி மனிதர் ஒண்ணு பார்ப்போம். பிச்சுக்கிட்டு போறது யாரு? 2வது பையன். நம்ம பார்ப்போம். யாரு 2வது பையன்? யாரு? நாம தான். பிச்சுக்கிட்டு போறது நாம தான். மூத்த பையன் வந்து கதறான், இத்தனை நாள் நான் ஒழுங்கா இருந்தேன், என்ன விட்டுட்டு அவன் வந்தான்னு சொல்லி நீ மறுபடியும் கொண்டாடுற, நீ இருந்து கொண்டாடுற, எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி வளர்க்குறியா, இன்னைக்கு கொடுத்த கன்றை எடுத்துக்கிறாய் அப்படின்னு கேட்பான். அவன் இந்த மூத்த பையன் அப்படி கேட்கறது இல்லை. இந்த மூத்த பையன் நமக்காக அவனை நான் போய் கூட்டிட்டு வரேன்னு மேல இருந்து கீழே வந்து நம்மளை கூட்டிட்டு மறுபடியும் மேலே போனவர் இந்த மூத்த பையன். காலம் நிறைவேறும் போது கடவுள் நமக்கு நிறைய ஆசிரியை தருகிறார். அன்னை மரியாள் நாம் கடவுளுடைய ஆசிரியை பெற்றுக்கொள்வதற்கு உதவி செய்கிறார். ஒருபோதும் அன்னை மரியாள் விட்டோ கடவுள் தருகிற ஆசிரியை விட்டோ விலகி போய்கிறேன். ஏசாயா அதிகாரம் 41 இறைவசனம் 10. இந்த ஆண்டு 2026 நாம் வாழ்வதற்கு ஒரு வாக்குத்தத்தமாக இறைவன் தருகிறார். 41:10. நான் உனக்கு வழியை அந்த 2வது பாட்டு ஃபுல்லாவே நல்லா இருக்கும். அதுல 2வது பாட்டு எடுத்துக்கலாம். நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன், என் நீதியின் வழக்கத்தால் உன்னை தாங்குவேன். கடவுள் நம்மை தாங்குகிறார்.
அவருக்கு நாம் முழுவதுமாய் அர்ப்பணிப்போம். ஒரு முறை நான் சொல்லுகிறேன், நீங்க சொல்லுங்க. எசாயா அதிகாரம் 41, எசாயா 41:10 சொல்லுங்க. எசாயா 41:10. நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன், என் நீதியின் வழக்கரத்தால் உன்னை தாங்குவேன். இதை நினைச்சு பார்த்து தருவாராக. ஆமென். எழுந்து நம்ம நம்பிக்கையை இருக்கிறோம். நமக்கு ஆசி வழங்குகிறீர்கள். காலம் நிறைவேற்ற போது அனைவரும் இணைந்து நம் உள்ளத்தில் நம்மோடு வாழ்ந்திருந்தீர்கள். நமக்கு தேவையான வார்த்தைகளை கேட்க பக்தியோடு ஜெபிப்போம். திருச்சபைக்காக நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியை நீங்கள் உறுதியாய் பற்றிக் கொண்டிருந்தால் அதன்படியாக மீட்பு அடைவீர்கள் என்று மொழித்த இறைவா, நற்செய்தி அறிவிக்க நீர் தேர்ந்து கொண்ட திருநிலை பணியாளர்களையும் பொதுநிலை பணியாளர்களையும் உமது கரம் தாங்கி ஆசீர்வதிக்கவும், உமது சித்தப்படி அப்பணியை அவர்கள் முழு மனதுடன் நிறைவேற்றவும் தேவையான அருளை பொழிந்திட வேண்டும் என்று இறைவாவை மன்றாடுகின்றோம். உலகிற்காக நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள் என்று அழைத்து விடுத்த இறைவா, நாங்கள் அனைவரும் முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ளவும், பொய்மை மனித உலகில் உண்மையை நிலைநாட்டவும், அர்ப்பண உணர்வோடு உலக அமைதிக்காக உழைக்கவும் வரவருள வேண்டும் என்று இறைவாவை மன்றாடுகிறோம். கிறிஸ்துவ வாழ்வுக்காக பிறந்திருக்கும் இப்புதிய ஆண்டை ஆசீர்வதிக்கும் இறைவா, இவ்வாண்டு முழுவதும் உமது ஆசீர்வாதங்கள் எங்கள் மீது நிலைத்திருக்க செய்தரும். தூய ஆவியின் தூண்டுதலால் நாங்கள் புதியவற்றை சுவைத்து தீய உணர்வுகளை அகற்றி சமூகத்திற்கு புதிய விடியலாக உருவெடுக்க தேவையான ஞானத்தை வழங்க வேண்டும் என்று இறைவாவை மன்றாடுகிறோம். குடும்பங்கள் மற்றும் எளியோருக்காக அன்புள்ள ஆண்டவரே, இப்புதிய ஆண்டு எமது குடும்பங்கள், பிள்ளைகளின் கல்வி மற்றும் எதிர்கால கனவுகளை ஆசீர்வதியும். வாழ்வாதாரத்திற்காக உழைக்கும் பெற்றோர்
ஆண்டு முழுவதும் நீர் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் தவறுகளை எல்லாம் மன்னித்து 2026ஆம் ஆண்டில் மானுடம் அனைத்தும் அமைதி, அன்பு மற்றும் சமத்துவத்துடன் வாழ வழிவகுக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட பிரிவுகளுக்காக ஜெபிப்போம். ஆற்றலின் நாயகனே இறைவா, என் தேவைகளை உன் பாதம் வைத்திருக்கிறோம். எங்களுடைய விருப்பப்படி அல்ல, இந்த புதிய ஆண்டில் நான் உனக்கு வழங்கி அளிக்கிறேன், நான் உனக்கு உதவி செய்வேன், என் நீதியின் வழக்கரத்தால் உம்மை தாங்குவேன் என்று சொன்ன இந்த வாக்கை நம்பி ஜெபிக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எங்களுடைய விருப்பப்படி அல்ல, உம்முடைய விருப்பப்படி நிறைவாய் தந்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இந்த திருப்பதி கருத்துக்களுக்காக இப்பொழுது ஜெபிப்போம். இந்த காணிக்கையோடு இந்த கருத்துக்களை நோக்கப்பட்டு ஜெபிப்போம். பீட்டர் பிரபாகரன், மரிய ஜெயஸ்ரீ, லெஸ்லி ரோஜர், எமரிட்டா இவருடைய கருத்துக்களை நன்றியாகவும், சண்முகம், ரத்னா, முருகவேல், இலக்கியா, ஹன்ரிக் இவருடைய கருத்துக்களை குடும்ப கருத்துக்களுக்காகவும், ஷோபியா, ரோஜர், வெஸ்லி, எமரிட்டா இவருடைய கருத்துப்படி ஆண்டு முழுவதும் இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஜான், அபியோர், ஜூலி, இமாக்கியன், ஜெய்சன் இவருடைய கருத்துப்படி நன்றியாகவும், ஆருண், ஜோனிட்டா, பிரின்சி, சித்தார்த், மேரியோ இவருடைய கருத்துப்படி நன்றியாகவும், மாணிக்கம், சுலா, அனன்யா, துளசி இவருடைய கருத்துப்படி நன்றியாகவும், அந்தோணி சாமி, சுகுணா மேரி, ஜெனிட்டா இவருடைய கருத்துப்படி இறைவனை நன்றியாகவும், மரியத்திலே டெனிஸ் ரோஸ்டன் கருத்துப்படி நன்றியாகவும், இறுதியை மீறி ரோசாலி கவிதா இந்த வருடம் முழுவதும் இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், சித்ரா கருத்துப்படி மகன்கள் ஆல்பர்ட், நவீன், விவின், ஜோஸ் ஆகியோருக்கு இந்த ஆண்டு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், அவருடைய குடும்பத்தினரும் லாரன்ஸ், கவிதா, சாம்சன், நெல்சன் இவருடைய கருத்துப்படி கடந்த ஆண்டு முழுவதும் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், அந்தோணி சாமி, ஜான்சி, வர்ணிகா இவருடைய குடும்பத்தினரை இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், ரஞ்சித், சாவித்ரி, நெதில், நிகாஷ் இவருடைய கருத்துப்படி கடந்த ஆண்டு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், வசந்த், கவிதா, ஆண்ட்ரூ மேத்யூ கருத்துப்படி நன்றியாகவும், ஜெயமேரி, பிராங்க்லின் ராஜா, ஜெனிஃபர், அவுசியா, ஜோஷுவா குடும்ப கருத்துப்படி நன்றியாகவும், பிராங்க்லின் ராஜா பிறந்தநாள் நன்றியாகவும், பவுல், லீமா, யாழினி, ராகேஷ் கடந்த ஆண்டு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாக கொடுத்தார்கள். அந்தோனிசாமி, லூர்து மேரி கருத்துப்படி நன்றியாகவும், ஜெயமேரி கருத்துப்படி பிராங்க்லின் ராஜா பிறந்தநாளுக்கு நன்றியாகவும், ஆனந்த், பிரியங்கா, வினோலியா, ஷெரீனா இவருடைய கருத்துப்படி நன்றியாகவும், முத்து, ஜோதி, அமலா, சஞ்சனா, சுபத்ரா குடும்ப கருத்துப்படி நன்றியாகவும், துரைசாமி, உத்தரையம்மாள், சஷ்வின், புஷ்பராஜ் இவருடைய கருத்துப்படி நன்றியாகவும், சேகர், விஜயா, ஸ்வீட்டி, தரணிஸ் இவருடைய கருத்துப்படி நன்றியாகவும், பிக்சர், நிர்மல், மேரி சுமித்ரா, ஜெஸ்லி இவருடைய கருத்துப்படி நன்றியாகவும், ஹரிஸ், நித்யா, அட்வின், நிகிதா, கேலரி, கேரசி இவருடைய குடும்ப கருத்துக்களுக்காகவும், சூர்யா, சங்கரி, மெகிசா, மெவின் இவருடைய கடந்த ஆண்டுகள் இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஃபெலிக்ஸ், ஜெசிந்தா, பம்பின் இவருடைய கருத்துப்படி நன்றியாகவும், அவனுடைய நற்பணிப்பிற்காகவும், சரசா, ரவி, வசந்தா, அபர்ணா, சுதர்ஷன் இவருடைய கருத்துப்படி நன்றியாகவும் வேண்டும். அந்த தமிழ் பிள்ளைக்காகவும் உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும் இந்த பிள்ளையாக ரட்சிக்கப்படுவார்கள்.
மண்ணில் வீழ்ந்த பொருளை கொண்டு வந்தேன், மழை முழுவதுமாய் தந்து நின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய மனைவி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஸ்தாபனை செய்யுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நன்மைக்காகவும் புனித திருஅவையின் நலன்களுக்காகவும் முதுகைகளை வேண்டிக் கொள்வாராக. இறைவா, நல்லவை அனைத்தையும் கனிவுடன் தொடங்கி நிறைவு காண செய்கின்றி உம் புனித அன்னையின் பெருவிழாவில் மகிழ்ச்சி அடைந்துள்ள நாங்கள் உமது அருளின் தொடக்கத்தில் மாற்றி அடைவது போல அதன் நிறைவிலும் எங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, எந்நாளும் இடத்திலும் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவின் தாய்மையின் பெருவிழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். தூய ஆவியின் எழுதிட்டதாம்
அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் ஆட்சியில் நினைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றன. தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றன. அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றன. வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றுகளும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீங்கள் யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உங்களுடைய தூய ஆவியோடு இக்காரியங்களை புனிதப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவதாக. பாடுபட ஒழுக்கமில்லை தம்மை கையெழுத்தோடு அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் அவ்வந்தமே இரவு பிறந்தையபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உனக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக
செய்யுங்கள். நம்பிக்கை மறை பொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்த்தெழுதலையும் வாழ்வதற்கும் அதையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என்னை ஏற்றுக்கொள்வீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரை உலகிற்கும் பரவியிருக்கும் திருவைகளை கொடுத்தார். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் தாமஸ் அக்வினாஸ் ஆண்டவரை எல்லா திருநிலையிலும் ஆகிய அனைவரோடும் உங்கள் திருத்தவை அன்பில் நிறைவேறச்சிருக்கிறார். மேலும் எழுந்தவுடன் துயிர்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து ஒரு திருமுக உடையோடு ஏற்றவர். எங்கள் அனைவர் மீது இரக்கமாக கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கண்பரான தூய மரணா, எங்களுடைய பாதுகாவலரான புனித அந்தோனியா, புனித திருத்துவர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வை பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேந்து வருவாங்க உமை நன்றாகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியார் ஒன்றுக்கு எல்லா புகழும் மாற்றியும் என்று உனக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு என் வழிப்பறியால் பயிற்சி பெற்று நாம் புனித மனதாகவும் ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை துணிவுடன் நல்லவர்கள் ஆகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நடமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேருந்ததுக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை கண்ணோக்கி பாராமல் எங்களுடைய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருமணத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையை மனிதர்களாக என்று வாழ்ந்த ஆசிரியர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம்.
இதோ இறைவனின் சிம்மனை, இவரை உலகின் பாவங்களை போக்குகிறவர். நம் உள்ளம் தேடி வந்த தெய்வம், நம்மை ஆசீர்வதிக்க வந்த தெய்வம். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுத்தர தன்னுடைய தாயே நமக்கு தாயமாக கொடுத்த தெய்வம் இதோ நம் உள்ளம் தேடி வருகிறார். அழைக்கப்பட்டிருக்கிற நாம் உண்மையிலுமே பேர் பெற்றோர்.
அமைதியில் உள்ள முதலியவருக்கு தனிப்பட்ட விதத்தில் நன்றி சொல்லுங்கள். அவங்க இயேசு நீங்கள் வந்திருக்கிறார். சிலருக்கு அமைதியாக இருப்போம். நீங்கள் உங்களுக்கு மனசுக்கு என்ன சொல்லணும்னு தோணுதோ அவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே இறைவா, விண்ணக அருளடையாளங்களை மகிழ்வுடன் பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியானவும் திருமகனின் தாயும் திரு அவையின் அன்னையும் ஆன மரியாவை அறிக்கையிடுவதில் மகிழ்வுறும் நாங்கள் நிலை வாழ்வை நோக்கி முன்னேறி செல்ல இவர் அடையாளங்களை உம்மை வழிநடத்த வனவாக்கு நீங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆசி அனைத்துக்கும் ஊற்றும் தொடக்கமுமான இறைவன் உங்களுக்கு தமது அருளை அளித்து தமது அளவில்லா ஆசியை உங்கள் மீது பொழிந்து இவ்வாண்டு முழுவதும் உங்களை மீட்டு தீங்கின்றி காப்பாராக. அவர் உங்கள் நம்பிக்கையின் முழுமையை பாதுகாத்து உங்கள் எதிர்நோக்கை நீடித்திருக்க செய்து நீங்கள் இறுதி வரை புனிதமான பொறுமையுடன் அன்பில் நிலைத்திருக்க செய்வாராக. அவர் உங்கள் நாட்களையும் செயல்களையும் தமது அமைதியில் செம்மையுறச் செய்து இங்கும் எங்கும் உங்கள் மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்து உங்களை நிலைவாழ்வுக்கு மகிழ்வுடன் அழைத்து செல்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. புது வருஷத்துல ஆண்டவர் நமக்கு 3 gift தராங்க. 1 2 3. இந்த கொடைகளோடு இந்த கொடைகளை சிறப்பாய் பயன்படுத்துபவர்களாய் சென்று வாழுங்கள். வாழ்வின் வழி தொடர்கின்றது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த திருப்பலியை நல்ல முறையில் நடத்த உதவி செய்த அனைவருக்கும் சிறப்பான நன்றிகள். முன்னாடி உட்காந்துங்க. முடிச்சதுக்கு அப்புறம் வேண்டுதல் இருக்கு. ஓகே. இந்த அலங்காரங்கள் செய்த கோயில் மற்ற அனைவருக்கும் வெளியில கோலம் போட்டிருக்காங்க. இன்னைக்கும் போலீஸ் இருப்பாங்க நினைக்கிறேன். காவல்துறை நண்பர் அவருக்கும் சிறப்பான நன்றிகள். பாடகர் குழுவிற்கு, சகாயனுக்கு, வாக்கியனுக்கு, மற்றவர்கள் அனைவருக்கும் உதவி செய்த மற்றும் பொருள் உதவி, செப உதவி, உடல் உதவி, எல்லா உதவியும் செய்த அனைவருக்கும் சிறப்பான நன்றி. உடனே இந்த குட்டீஸ்லாம் நடந்த இந்த குட்டீஸ்க்கு சேர்த்து நன்றி சொல்லுவோம். முடிச்சிருக்கு. அருட்சகோதரி
சகோதரிகள் வந்திருக்காங்க. இந்த சகோதரர்கள் சாரி சிஸ்டர், அவங்களுக்கும் சிறப்பான நன்றிகள் வந்திருக்கு. 2 நாளும் நம்ம நண்பர்களுக்கு நன்றி. தேங்க்யூ. கிறிஸ்துவின் பிரியமான இறை மக்களே, கிறிஸ்து பிறப்பு மற்றும் புது வருட பிறப்பு பெருவிழாவை சிறப்பாக நமக்காக திருப்பலி நிறைவேற்றி இறைவனிடம் ஆசீர்வாதத்தையும் வரங்களையும் பெற்றுத்தந்த அருட்தந்தை ஞான பிரகாசம் அவர்கள் கோவை மறை மாவட்டம் சார்ந்த இளைஞர்களை நல்வழி நடத்த தலைமை பொறுப்பேற்று வழிநடத்தி வருகின்றார். தந்தை அவர்களுக்கு நமது பங்கு தந்தையின் சார்பாகவும் பங்கு மக்கள் உங்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். தந்தை அவர்களுடைய குருத்துவ பணி சிறக்கவும், அவர்கள் மேற்கொண்டு வருகின்ற மறை மாவட்ட பணிகள் சிறக்கவும் இறைவன் நிறைவாய் ஆசீர் வழங்க வேண்டியும் தந்தை அவர்களுக்காக நாம் அனைவரும் வேண்டிக் கொள்வோமாக. திருப்பலியில் கலந்து கொண்ட அருட்கன்னியர்கள் இருவருக்கும் சிறப்பான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் புது வருடத்திற்கு நமக்கெல்லாம் கேக் கொடுத்து உதவிய குடும்பங்களுக்கும் சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் எழுந்து